ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, எங்கள் பெரிய சாமி கும்பிடுவோட 2வது நாள் தாங்க. என்னென்ன நடக்குதுன்ட்டு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு சேசை மாடு விடுதலுங்க. அதுக்கு 5 மாடுகளை பெரிய பசங்களை வச்சு தாங்க விடுவாங்க. அது சேஃபாக தான் நடக்கும். ஜல்லிக்கட்டு மாடியெல்லாம் நடக்காதுங்க. சும்மா அப்படியே கையில் பிடிச்சிட்டு போய் ஊர் எல்லா வரைக்கும் கொண்டு போயிட்டு சேச விடுவாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா, பிறந்த வீட்டு பிள்ளைகள் விழுவக்கூடை சுமந்துட்டு வருவாங்க. ஊருக்குள்ளேருந்து கோவில் அவுட்டரில் இருக்காங்க. ஊர்வலமாக விழுவக்கூடை சுமந்துட்டு வருவாங்க. அந்த கேப்பில் நாங்கள் விழுவக்கூடையெல்லாம் முடிஞ்ச உடனே நாங்கள் சாமி கும்பிட போயிட்டோங்க. சாமியெல்லாம் நல்லா அலங்காரம் பண்ணி வச்சுருந்தாங்க. சாமி கும்பிட்டுட்டு நாங்கள் வெளியே வந்தோடனே பார்த்திங்கன்னா, சேசை மாடு விடுறதுக்கு நல்லா அலங்காரம் பண்ணி வச்சுருந்தாங்க. கரும்பெல்லாம் நல்லா அடுக்காக வச்சு வரிசையாக வச்சு மஞ்சள்லாம் பூசி வச்சுருந்தாங்க. அடுத்து முளைப்பாரியெல்லாம் போட்டு முருகப்பெருமானுக்கு முன்னாடி முளைப்பாரியை வச்சுருந்தாங்க. அடுத்து சேசை மாடு விடுறதை பார்க்குறதுக்காக மக்கள்லாம் நல்லா ஆவலோடு எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. அந்த சைடு பார்த்திங்கன்னா, சைட்லேயே செண்டாமேளம் நிகழ்ச்சியும் சைடில் நடந்துகிட்டே இருந்துச்சுங்க. செண்டாமேளம் நடந்துகிட்டு இருக்கும்போதே சேசை மாடு விடுறதும் சேசை மாடு ஊர் எல்லைக்கு போயிட்டு வந்துருச்சு. பாருங்களேன், மாடு முதல் மாடு அங்கே பச்சரிசியும் வெல்லமும் மிக்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. அதை முதல் மாடு எது சாப்பிடுதோ அதுதான் வெற்றி பெற்றதை அறிவிச்சிருவாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா, கும்பிடு வாங்குறதுன்னு சொல்லுவாங்க. எல்லாருமே மக்கள்லாம் 4 திசைகளையும் சாமி கும்பிட்டு பூமாதேவியை தொட்டு வணங்குறது தாங்க கும்பிடு வாங்குறது. அதை முடிச்சுட்டு அப்படியே நாங்கள் சாமி கும்பிட்டுட்டு வெளியே வந்துட்டோங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா, ஈவினிங் போல் ஆடலும் பாடல் நிகழ்ச்சி ஆரம்பிச்சுட்டாங்க. எங்கள் பாப்பாவங்கள பாருங்களேன், ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு ஆடலும் பாடல் நிகழ்ச்சியில் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு இருந்தாங்க. எங்கள் சின்னவா பார்த்திங்கன்னா, அங்கே ஆடலும் பாடல் நடக்கவே அவளும் டான்ஸ் விளையாண்டுட்டு இருந்தா. அவளுக்கு ஒரே குஷியாக இருந்துச்சு போல இருக்குது. அவளும் பாருங்களேன், டான்ஸ் ஆடிட்டே இருந்தாள். தெருவெல்லாம் பார்த்திங்கன்னா, நல்லா லைட் செட்டு எல்லாமே போட்டு பயங்கரமாக டெக்கரேஷன்லாம் பண்ணியிருந்தாங்க. 23 வருஷத்துக்கு ஒரு முறைங்கிறதுனால நல்லா சிறப்பாக பண்ணியிருந்தாங்க. அடுத்து ஃபைனலாக பட்டாசும் வெடித்தாங்க. பார்த்திங்கன்னா, உங்களுக்கே தெரியும் வானத்தில் போய் எப்படி பட்டாசுலாம் வெடிக்குதுன்ட்டு. அப்புறம் இது நடந்துகிட்டே இருக்கும்போது சரி, ஆடலும் பாடல் நிகழ்ச்சியும் குறிப்பிட்ட டைம் தான் போடுறதுனால அதுவும் குறிப்பிட்ட டயத்துலேயும் முடிக்கிற நேரமும் ஆயிடுச்சுங்க. அப்புறம் நாங்கள் எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துட்டு அந்த லைட் செட்டு எல்லாத்தையும் பார்த்துட்டு அப்புறம் வீட்டுக்கு போகலான்ட்டு கிளம்பிட்டோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.